ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு கேப் டவுன் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நகர ஆரம்பிச்சிருச்சு, டவுன் சைடு. ஏன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 1.5% மார்க்கெட் கீழே விழவே இது எதிர்பார்த்தது தான். பட் எக்ஸ்ட்ராவாக ஓவர் ரியாக்டடாக நிஃப்டி வந்து ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான். ஸோ ஐடி வந்து பார்த்திங்கன்னா படுமோசம் அப்படின்றது தான். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5-8% வரைக்கும் தனித்தனியாக ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருக்கு. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒஸ்ட்டான ஒரு ஃபேஸில் வந்து ஐடி செக்டார் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான். எந்தளவு அப்படின்னா, இந்த ஜொமேட்டோ அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது, எட்டர்னல்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு டேக் ஆகிருக்குது நேமு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஐடி இண்டெக்ஸ்லேயே இருக்குது. ஓகேங்களா, அதாவது அந்த ஆக்சுவலாக அந்த ஒரு செக்டார்லேயே இருக்குது, இண்டெக்ஸ்லேயே இருக்குது அப்படின்றதுனால இந்த ஸ்டாக்கையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்றது தெரியல. இதுவுமே ஒரு 5.5% அளவுக்கு இன்றைக்கி விழுந்திருக்குது. ஸோ இவன் வந்து என்ன ப்ரோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிலே இருக்குது, சென்செக்ஸ்லேயே இருக்குது. இது ட்ராக் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொண்டு போகும், வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி மட்டும்தான் இறங்கியிருக்கும், பேங்க் நிஃப்டி ரொம்ப கம்மியாக இறங்கியிருக்கும், மிக்க நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செக்டாரும் ஒரு மாதிரியான விஷயங்களை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தது. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் நிஃப்டி ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணி டவுன் பண்ணியிருந்தது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு மணி நேரம் ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி மார்க்கெட் வந்து ஆகிட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி 353 பாயிண்ட்டு ஸ்ட்ராடல் வச்சுருக்கு, சென்செக்ஸ் 786 வச்சுருக்கு. ஸோ நிஃப்டி 350னா ரெடி ஆகிக்குங்க. 350 பாயிண்ட்டுக்கான ஸ்விங் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய நியூஸ் இருக்குங்க. நாளைக்கு காலையில் நம்ம டைம் 7 மணிக்கு 7:30க்கு நினைக்கிறேன், ட்ரம்ப் அங்கே வந்து லைவ் ஸ்பீச் இருக்குது. ஸோ அது நாளைக்கு ஒரு ஏஷியா மார்க்கெட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எண்ட் ஆஃப் ஓடியில் 107 ஸ்டாக் லாங் சைடு இருக்குது, 92 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடு இருக்குது. சின்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி விழுந்திருந்தாலும் நல்ல டவுன் அப்படின்றது தான். ஓகேங்களா, இருந்து 107 ஸ்டாக் வந்து சாலிடாக இருந்திருக்கு. ஸ்டாக் செலெக்ஷன் தான், குறிப்பாக பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் பெருசாக விழலை. அதுதான் வந்து இங்கே காரணம். ஸோ ஒரு 60% வந்து பார்த்திங்கன்னா லாங் தான் இருக்குது. ஓகேங்களா, சைலண்ட்டாக இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நாளையிலேருந்து மார்ச் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. இஃப் ஐம் ரைட் அப்படின்னா எந்த நியூஸும் பெருசாக வரலை அப்படின்னா நாளைக்கே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்பு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்றது தான். இதை சென்செக்ஸ் மூலமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சென்செக்ஸோட ஆப்ஷன் செயினில் கிட்டத்தட்ட 82,400 அட் த மணி, இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் மேல் டவுனு. ஸோ 82,400 இருக்குது. அட் த மணி ஐவி 15.5. எனிதிங் கீழே போக 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 ஐவி அதிகமாகுது, பயம் அதிகமாகுது. பட் எனிதிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்மூவ் வந்தால் கூட ரொம்ப ஃப்ளாட்டாக மார்க்கெட் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு 700-800 பாயிண்ட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஐவி. ஸோ இஃப் ஐம் ரைட் அப்படின்னா எந்த ஒரு குளோபல் கியூஸில் பெரிய நெகட்டிவ் விஷயம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நாளைக்கு கூட மார்க்கெட் சின்னதாக ஒரு ரிவர்ஸ் கொஞ்சம் அப்சைட் போக வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இதை பார்க்கணும். ஸ்ட்ராடலு சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் இன்றைக்கி ஓப்பன் ஆனது 904 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. இட்ஸ் என்ஸ் வித் 786. ஆக்சுவலாக 2 மணி வரைக்கும் அது குறையிலலாம் கிடையாது. 2 மணி வரைக்கும் வெறும் 50 பாயிண்ட் மட்டும்தான் குறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 70 பாயிண்ட் குறைஞ்சி மார்க்கெட்டில் ஒரு 786 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருக்கு. இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் போடும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது சென்செக்ஸோடைய விஷயத்தை பார்க்கணுங்க. சென்செக்ஸோடைய பிசிஆரை பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இறங்கியிருந்தது. அதாவது பேங்க் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி தவிர்த்து மற்ற இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருந்தது. டியூ டு இதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதுனால தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸோடைய பிசிஆர் 0.58 கிட்ட இருக்குது. ஸோ எனிதிங் நியரிங் 0.5 அப்படின்னு சொல்லும்போது சின்ன ஒரு ரிவர்சல் யூஸ்வலாக நம்ம எதிர்பார்ப்போம். பார்க்கலாம், நாளைக்கு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டியூரிங் இன்ட்ராடேயில் இன்றைக்கி க்ரியேட் பண்ணப்பட்டது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்காங்க கால் செல்லிங்கு. எண்ட் ஆஃப் ஓடியில் எந்த அளவுக்கு, அதாவது டேவோட ஹை உச்சாணி கொம்பில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.65 crore காலை வந்து செல் பண்ணி ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. புட்டை 54 லட்சத்துக்கு விற்று கொண்டு போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரொம்ப வந்து பெசிமிஸ்டிக்காக இருக்குது அப்படின்றது தெரியுது. டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போது கூட ஆல்மோஸ்ட் 2.75 crore காலை விற்று தான் வச்சுருக்கிறாங்க. 1.6க்கு வந்து பார்த்திங்கன்னா புட்டை விற்று வச்சுருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாங்க. ஏன்னா ஆஃப் பர்சன்டேஜ் கிட்ட எப்போல்லாம் 1% கிட்ட பிசிஆர் நியர் ஆகுதோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். தென் எஸ்எக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. ஒரு 20-30 பாயிண்ட் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஸ்பாட் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், பார்க்கலாம். இன்றைக்கி அங்கே ஒரு வால்டிலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நேற்று 800 பாயிண்ட் இறங்கியிருக்கு டவ்வு. லெட்ஸி. ஸோ அதில் ஒரு 400 பாயிண்ட் ரெக்கவர் ஆனாலும் சொல்கிறதுக்கு கிடையாது.
நடக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. தென் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடுங்க. இதில் முக்கியமாக வந்து பார்க்கணும், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் என்ன மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இதை பற்றின விஷயம் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் கமெண்ட்டாக போடுறேன், அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ் நண்பர்ண்ணா, நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இந்தியா விக்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப கிராஷ் ஆகும்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ரொம்ப அந்தளவுலாம் இல்லை, ஆசைப்படாத அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐவியை முடிச்சதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு 350 பாயிண்ட் வரைக்கும் நிஃப்டி விழுந்தோம். ஸ்பைக் இருந்தது, இன்டர்டேயில் ஸ்பைக் இருந்தது, பட் எண்ட் ஆஃப் யூஓடியில் கொஞ்சம் மட்டும்தான் கரைச்சி விட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டில் இந்தியா விக்ஸு 14க்கு மேலே இருக்கிறது ஆபத்து அப்படின்றது தான். அகெயின் பட்ஜெட்டுக்கு இருந்த வால்டிலிட்டியை விட அதிகமாக இருக்குங்க. ஓகேவா? அப்போ ஏதோ ஒரு விஷயம் மார்க்கெட்டில் குக் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் கிளியராக வந்து தெரியுது. நிஃப்டி ஸ்ட்ராடல் 353, சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் 786. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு கேம் வந்து கண்டிப்பாக நாளைக்கு இருக்கும். ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, அப்சைட் போனால் ஓரளவு மேனேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்றதுனால கூட நம்ம அப்சைட்னு சொல்லிட முடியாது. எனி நியூஸ் ஓகேங்களா, ஜியோ பொலிட்டிக்கலாக வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட் அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்கியூ வந்து வால்டிலிட்டி அப்படின்ற மாதிரியே எடுத்துக்கலாம். தென் டெக்னிக்கலாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது ஒரு சைட் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம். கூட இந்த பிபி டைனமிக்குடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். தென் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் இது கண்டிப்பாக மார்ச் சீரியஸ் டேட்டா, ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அதிகமான ஒரு விஷயங்கள் ஓஐ வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஓவராக தான் இருக்கும் அப்படின்றது தான். நிஃப்டி இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஷார்ட்டுன்னு தான் டெர்மினாலஜி சொல்லும் யூஸ்வலாக. ஸோ ஷார்ட்டாக இருக்கலாம், ரோல் ஓவராக கூட, ரோல் ஓவர் தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இது ஃபியூச்சர் எஸ்எஸ் ஸ்பாட்டில் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் சீரியஸ்க்கான விஷயம். ஏன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நியூ எக்ஸ்பைரி அப்போ ஒரு பாசிட்டிவ் விஷயத்துக்கு போகுது அப்படின்னா, யூஸ்வலாக ஃபியூச்சர் ஸ்பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா மர்ஜ் ஆகணும், ஓகேங்களா? அப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையான ஒரு பாயிண்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பைரி, அதாவது புதுசாக ஸ்டார்ட் ஆகிற எக்ஸ்பைரி அன்றைக்கி மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு டிஃப்ரென்சஸில் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் அடுத்த நாள் கடகடன்னு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூச்சர் கூட ஒட்ட ட்ரை பண்ணும், ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் ட்ரை பண்ணுவாங்க, வேறு எதுவும் இல்லை. ஒரு ஆட்கள் உள்ள ஒரு குரூப் ஆஃப் ஆட்கள் உள்ளே வருவாங்க, வேறு எதுவும் கிடையாது. இது வந்து யூஸ்வலாக நடக்கிற ஒரு பேட்டர்ன் தான். ஸோ அதிகப்படியான ஒரு ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டில் கேப் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அதை நோக்கி போக வாய்ப்பு, இது யூஸ்வலாக நடக்கிறது. பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, இதுவும் ஷார்ட்டாக தான் டெர்மினாலஜி சொல்லும். மிட் கேப் நிஃப்டி மார்ச் சீரீஸில் பாசிட்டிவ்லேயே வந்துருச்சுங்க, ஓகேவா? இன்றைக்கி கரெக்டாக ஒரு 2 காலுக்கு இன்றைக்கி லோ கிட்டத்தட்ட 13,305 நினைக்கிறேன், ஓகேங்களா? அங்கேருந்து அடித்தவன் 180 பாயிண்ட்டு. என்ன தான் ரேலின்னு தெரில, எடுத்து வச்சிருந்த பொசிஷனை சும்மா வச்சுருந்தா கூட என்னோடய அயன் ஃப்ளையோட சென்டர் பொசிஷனுக்கே வந்துருச்சு. அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு மாற்றி ஓகே எனியாவ் சொல்கிறேன். லாஸ்ட்டு அந்த ஒரு 15 to 20 மினிட்ஸில் தான் அதுவுமே ரெக்கவர் ஆச்சு. எதுவும் வந்து சொல்கிறதுக்கெலாம் கிடையாது. நல்ல ஒரு ரெக்கவர் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் இருந்தது அப்படின்றது தான் சொல்லணும். பிசிஆரை ரீட் பண்ணோம் அப்படின்னா நிஃப்டி நேற்று இருந்ததை விட இறங்கியிருக்கு. ஸோ ஷார்ட்டு ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது. பேங்க் நிஃப்டி நேற்று இருந்ததை விட ஏறி இருக்குது, சின்ன ஒரு பாசிட்டிவான விஷயம். மிட் கேப் நிஃப்டி நேற்று இருந்ததை விட ஏறி இருக்குது, இதுவும் ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரைக்கும் ஃப்ளாட் டு ஸ்லைட் க்ரீனாக இருந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம், 8 மணிக்கு ஸ்பாட் ஓப்பன் ஆனதும் கிளியராக ஒரு விஷயம் தெரியும். நாளைக்கு காலை 7:30 மணிக்கு யூஎஸில் ட்ரம்ப் வந்து பேசுகிறாப்புல, அது மேபி விவகாரமாக தான் இருக்கும் அப்படின்றது தோணுது. பார்க்கலாம், அது மேபி வால்டிலிட்டி உண்டு பண்ணும் அப்படின்றது. ஸோ நியூ எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. மார்க்கெட் மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைட் அப்ரோச் வந்து இருக்கலாம் அப்படின்றது தாங்க தோணுது, ஓகேங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூ கூட என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஃப்ளாட்டாக மார்க்கெட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயப்படாது அப்படின்னா அது அப்சைடை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால வாய்ப்பு இருக்குது. எனிதிங் யூஎஸ் மார்க்கெட் க்ரீனில் போச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணி க்ரீனை போக வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்றது தான். யூஎஸ் ஈரான் இந்த நியூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்தியா விக்ஸ் ஏறி நிற்குதா அப்படின்றது மாதிரி இருக்குது. வியாழக்கிழமை ஒரு அப்டேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இவங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் தெரியாங்க, ஒரு கிளியராக ஒரு விஷயம் தெரியும், அட்டாக்கா இல்லை சுமூகமாக முடிக்கிறாங்களா இல்லை என்ன மாதிரி அப்படின்ட்டு. லெட்ஸ் சி. ஸோ டோட்டலாக சம்மரி பார்க்கும்போது கண்டிப்பாக வால்டிலிட்டியாக தாங்க மார்க்கெட் இருக்கும் அப்படின்றது தெரியுது. பிகாஸ் 353 ஸ்ட்ராடல்லாம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு ஓடணும், ஸ்விங் ஆகணும் அப்படின்றதுனால ஒரு வால்டிலிட்டியை கண்டிப்பாக எதிர்பார்க்குறேங்க. ஸோ ஸ்லைட்டாக நெகட்டிவ் தான், ஓகேங்களா? சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது புது எக்ஸ்பைரி புது ரோல் ஓவர் அப்படின்றது மட்டும் நம்மளால் அப்சர்வ் பண்ணிட முடியாது. இன்றைக்கி இறங்கின விஷயம்
செக்டார் வைஸ் பார்த்த விஷயம், ஐடிலாம் இறங்கின விஷயம்லாம் பார்க்கும்போது பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். பார்க்கலாங்க. ஜியோ பொலிட்டிக்கல் க்ரீனாக வந்தால் நம்ம மார்க்கெட் ஜியோ பொலிட்டிக்கலில் குளோபல் கியூஸில் ஒரு க்ரீன் சிக்னல் க்ரீனாக மார்க்கெட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டும் அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான். ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்கிறது. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.